ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படே டிஃபென்ஸ் அகாடமி. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் வந்துருச்சு. எல்லாரும் இப்போதான் சீக்கிரமா படிக்கிறதுக்காக ஆர்வமா இருப்பீங்க. எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் இருக்கட்டும், நோட்டிபிகேஷன் விடும்போது ஒரு வேகம் இருக்கும். விட்டதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேகம் குறையும், அந்த ஒரு மோட்டிவேஷன் குறையும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் டேட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த எப்படி படிக்கிறதுக்காக இன்னும் இருக்கக்கூடிய அந்த 20 நாள், இந்த 20 டேஸ எப்படி பிளான் பண்ணா பெஸ்டா இருக்கும், எந்த விஷயத்த கவனமா கவனிக்கணுங்கிறத ஒரு ஈஸி டிப்ஸா நான் சொல்லி கொடுத்துடுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. இது ரெண்டு மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன், அதை கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ என்னதான் செய்யறது சொல்லிடுறேன், இந்த கண்டிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஓகே, அது என்னென்ன கண்டிஷன் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பா ஒரு சின்ன 2 அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா? ஒன்னு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஒரு கடைசி நேரத்துல ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம். கோல்டன் ட்ராக் டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு ஜஸ்ட் 99க்கு ஓகேங்களா, ஒரு 99 ரூபாய்க்கு ஒரு சிபிடி டெஸ்ட 15 டெஸ்ட கொடுக்குறோம். ஓகேங்களா? கடைசி நேரத்துல படிச்சு எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் வச்சு நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 டெஸ்ட் 1500 வினாக்கள் இருக்கும் போது சிபிடி மாடல் நம்ம ஆப் மூலமா தான் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். கீழே நம்மளுடைய ஆப் லிங்க் இருக்குது, அதன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இந்த கோல்டன் டெஸ்ட் வச்சு எப்படி இருக்கும் ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் லான்ச் பண்ணிருக்கோம். இது ஜஸ்ட் 79 rupees தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆயிருக்கும். 10,000 பிளஸ் பாயிண்ட்ஸோட இருக்கும். கடைசி நேரத்துல தான் ஃபாஸ்டா ரிவிஷன் பண்றதுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாமுக்கு வந்துடலாம். எக்ஸாம் பத்தி ஒரு 20 நாளா என்னடா பண்ணு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ல தான் ரஃபா எழுதி போட்டிருக்கேன். 25 மேக்ஸ், 25 ஜிஎஸ் வரப்போது, சரி ஜிஎஸ் ஜெனரல் சயின்ஸ் வரப்போது, 25 ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், 30 ரீசனிங். ஓகேங்களா? இது எதெல்லாம் நீங்க கவனிச்சு ஈஸியா அடிக்கும். திருப்பி சொல்றேன், மொத்தமா 100 மார்க். ஓகேங்களா? அதாவது 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க். நெகட்டிவ் மார்க் இருக்குது. எவ்வளவு டார்கெட் பண்ணுங்கிறது சொல்லிடுறேன். ஏன்னா போன தடவை கட் ஆஃப் உங்களுக்கே தெரியும். போன மாசம் ரிசல்ட் வந்தது கட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நியர் டு 80 தொடுது. ஓகேங்களா? 100% 78, ஓபிசிக்கு 75, 76. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 70 கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? மேற்படி எல்லாருக்குமே 75க்கு மேலதான் வந்திருக்கு. அப்போ இந்த தடவை வேகன்சியும் கம்மி, நிறைய விஷயம் தடவை பேசும் போதுதான் இருக்கு. அதனால எல்லாருமே டார்கெட் பண்றது எப்பவும் உயர்வு, எண்ணங்கள் உயர்வா இருக்கணும்ல. அதனால 85ங்கிறத டார்கெட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிபிடினால இந்த நார்மலைஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான ஷிஃப்ட். இதை நீங்க இன்கரெக்ட் கொஸ்டின் எல்லாமே கரெக்டா அக்யூரன்சி கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மலைஸ் ஸ்கோரை தூக்கியும் விட்டுரும். ஓகேங்களா? அதாவது 85 மார்க் தான் டார்கெட் அப்படி நினைச்சு படிங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 80 தொட்டைனாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா கன்ஃபார்மா பிசிக்கல் வந்துடும். ஓகேங்களா? அதான் பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? அதனால 85 டார்கெட்டா வச்சுட்டு முந்தி போனா ஒரு 80 வந்தா கூட பரவாயில்ல, கண்டிப்பா எக்ஸாம் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த 85 எப்படி எடுக்கணும் அதுதான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஓகேங்களா? 85க்கு வரி என்ன அதுதான் சொல்லணும். சும்மா 85 எடுத்துருங்க சொன்னா மட்டும் போதாது, என்ன வரிக்கிறதையும் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ எதுல ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஒரு கொஸ்டின் கூட தப்பே ஆகக்கூடாதுன்னா இந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? 30க்கு 30 நீங்க எடுத்தே ஆகணும். வேற வரியே இல்ல, பண்ணிதான் ஆகணும் பண்ணுவீங்க இல்ல. ஓகேங்களா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஓடிதான் ஆகணும் சொல்றீங்க. அதே மாதிரிதான் இங்க 30 எடுத்தே ஆகணும். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாதீங்க. திருப்பி சொல்றேன், இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு 10 டாபிக் ஒரு டாபிக் ரீசனிங் இன்ன வரைக்கும் நீங்க ஒழுங்கா படிக்கிறேன் அப்படின்னா இப்பவே அந்த டாபிக்கை தேடி போய் படிச்சுட்டு யூடியூப்ல கொட்டி கிடக்குது வீடியோ. நம்ம யூடியூப் சேனல் நிறைய டாபிக் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? 30க்கு 30 இல்ல காம்ப்ரமைஸே கிடையாது, நான் இப்பவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸ் நீ இவ்வளவு நாள் குரூப் டிக்காக தான் படிக்கிற, அதாவது குரூப் டி சம்பந்தமா, ரயில்வேஸ் எக்ஸாம் சம்பந்தமா, எஸ்எஸ்சி எக்ஸாம் சம்பந்தமா படிச்சிருந்தனா கண்டிப்பா மேக்ஸ் நல்லா பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப 25க்கு ஏன்னா இந்த எக்ஸாம்ல மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதுல இருந்தே ஒரு 4-5 கொஸ்டின் 3 கொஸ்டினாவது வரும். ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுல நான் என்னுடைய ஒரு சஜஷனா எவ்வளவு மார்க் கண்டிப்பா போட்டாகணுங்கிறத நான் சொல்றேன்னா ஒரு 20 போட்டாகணும். ஓகேங்களா? 5 கொஸ்டின் மேபி தான். ஓகேங்களா? 22 கூட போடலாம். 22 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அந்த நம்பிக்கை தான் 22 போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா கட் ஆஃப் பாருங்க 80 கிட்ட வருது. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் மார்க் கொடுக்கணும். ஓகேங்களா? 22. அடுத்து ஜெனரல் சயின்ஸ். ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் சயின்ஸ் வரும். ஓகேங்களா? ஆனாலும் இதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்துக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பிசிக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு 20 எடுக்க ட்ரை
பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க 20 எடுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து எல்லாருமே கஷ்டமான பாட்டு, கடல் மாதிரி இருக்கு சார் சொல்லக்கூடிய பாட்டு தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகே. ஓகேங்களா, ஒரு சில பேர் போன வருஷம் ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுச்சு, இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு ஜிகே ஜெனரல் ஸ்டடிஸ் தான் படிக்காம இருந்திருப்பீங்க. மேபி அதை வந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்டிபிசில தான் அதை சேர்த்து தான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, அதாவது இதுலதான் நிறைய பேருக்கு மார்க் போகுது. அப்ப இதுல நான் ஒரு 15 வைக்கிறேன். ஓகேங்களா, 15 வைக்கிறேன். அப்ப இதுல மொத்தமா நீங்க கூட்டும் போது தாராளமா உங்களுக்கு 85+ கொஸ்டின்ஸ் அடிக்கிற மாதிரி தான் நான் பிளான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதுல கொஞ்சம் முன்ன பின்ன வரல, எனக்கு மேக்ஸ் சுத்தம் வராது அப்படின்னா நீ பரவாயில்ல 20 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் வந்து எனக்கு ஓரளவு தான் வரும்னா நீ அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணணும். இந்த ஜிகே அதிகமா படிச்சு சயின்ஸை குறைச்சிக்கணும். இல்ல அப்படின்னா சயின்ஸ் கொஞ்சம் குறைச்சு படிச்சுட்டு மேக்ஸ் நல்லா போட்டுக்கணும். அது நீங்க தான் இதுக்கேற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 85 டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 20 நாள் என்ன பண்ணுறது எனக்கு கிளாரிட்டியா சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நோ நியூ டாபிக்ஸ், புதுசா எதையும் படிக்காது. 20 நாள் தான் இருக்கு. இந்த 20 நாளுங்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் ரிவிஷனுக்குரிய காலம் தான். இந்த டைம் உட்காந்துக்கிட்டு புதுசா வளன்னு புதிய டாபிக் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு புதுசா உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. அது மாதிரி டைம் கிடையாது. எக்ஸப்ட் எதை மட்டும் புதுசா படினா, ரீசனிங் மட்டும் வேணும்னா புதுசா படிச்சுக்கோங்க. சார் நான் இந்த அனாலஜி டாபிக் இன்னும் ஒழுங்கா பார்க்கல, நம்பர் சீரியஸ் பார்க்கல, கலண்டர் சம் வருமா தெரியல, உங்களுக்கு வந்திருந்ததுன்னா அதை பார்க்கணும்னா பாத்துருங்க. ஓகேங்களா, அப்போ எதை டாபிக் எல்லாம் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரீசனிங்ல மட்டும் புது டாபிக் வேணா படிச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் சயின்ஸ்ல புது டாபிக் படிக்கிறேன், மேக்ஸ்ல புதுசா ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறேன், இப்பதான் கரண்ட் அஃபேர்ஸ் புதுசா படிக்க போறேன், அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ நோ நியூ டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். புதிய டாபிக்ஸ் எதையும் படிக்க வேணாம். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு. அடுத்து ரிவிஷன் மட்டுமே போதும். புதுசா எதையும் படிக்கிறேன்னா அப்ப என்னதுதான் படிச்சதை மட்டுமே திருப்பி 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 படிக்க போறீங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த 20 நாளுங்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் ரிவிஷன் கூடிய காலம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி படிச்சிருப்பல அந்த டாபிக்கை திரும்பி திரும்பி படிங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல கை கொடுக்கும். புதுசா படிச்சது மட்டும் இருக்கும், பழசு மறந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா, அதனால புதுசா எதையும் படிக்காம இதுக்கு முன்னாடி படிச்ச மேக்ஸ், ரீசனிங், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே படிச்சிருந்தீங்கன்னா அதை ரிவிஷன் மட்டுமே பண்ணுங்க. வேற எதுவும் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அப்ப ரிவிஷன் பண்றதுக்கு தான் பெஸ்ட் ஐடியாவா நான் சொல்றது, சஜஷனா சொல்றது, அந்த ரிவிஷன் மெட்டீரியல் ஜஸ்ட் 79 rupees தான். அது வாங்குனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கே பிடிஎஃப் வடிவில் வந்துடும். ஓகேங்களா, நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, அதாவது பேசிக்கானது விஷயம் இருக்கும், சயின்ஸ் முக்கியமான விஷயம் டேட்டா இருக்கும். ஓகேங்களா, அதனால ரிவிஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு சஜஷனா. அடுத்து பாருங்க, அடுத்து அப்படி ரிவிஷன் பண்ணும் போதும் சரி, அப்படி இல்ல சார் ரிவிஷன் பண்றதே பாதி பேருக்கு புதுசா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது வேற விஷயம். அப்படி நீங்க பண்றதா இருந்தா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒண்ணு இருக்கும்ல. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்பார்ட்டன்டா ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பிசிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிசிக்ஸ்ல லைட் அப்படின்னு ஒரு டாபிக் எடுங்க வச்சுக்கோங்களேன், அந்த லைட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு 20 பாயிண்ட் தான் இருக்கும். லைட் டாபிக் பெருசு, ஆனா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 20 பாயிண்ட் இருக்குங்க. அதை ரொம்ப கிளாரிட்டியா அழுத்தம் திருத்தமா படிங்க. ஏன்னா டேட்டா நிறைய இருக்கும். ஓகேங்களா, உதாரணத்துக்கு இந்த குற்றொலி, மீயொலி எதுக்காக பயன்படுது, இந்த மாதிரி விஷயங்களை இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் கவனமா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஃபுல் டாபிக்கே இந்த நேரத்துல ரிவிஷன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சயின்ஸையும் ஜிகேவும் சொல்றேன். ஓகேங்களா, அப்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஏன்னா ஒவ்வொரு டாபிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுலதான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் சயின்ஸை பத்தி பேசணும், அதை நான் சொல்றேன். ஓகேங்களா, சயின்ஸ் பத்தி இதுலயே சொல்லிடுறேன். சயின்ஸ் மேஜரா இதுல வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின் சயின்ஸ்ல வருது. ஓகேங்களா, ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட் வருது. அதுல பிசிக்ஸ்ல இருந்து அதிகமான டாமினன்ஸ் வருது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின்ஸ், 8 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்து பிசிக்ஸ் வருது. ஓகேங்களா, அப்ப பிசிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் இருந்தா மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வருது. ஒன்னு லைட், ஒரே டாபிக்ல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கப்புறம் வேவ்ஸ், ஓகேங்களா, அலை, அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து எலக்ட்ரிசிட்டி, ஓகேங்களா, மின்சாரம், அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா, இது இல்லாம சவுண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா, இந்த 4 டாபிக்கை தரவா கவர் பண்ணீங்கனாலே ஒரு 5 கொஸ்டின்ஸ் இதுலயே கவர் பண்றதா பிசிக்ஸ்ல மட்டும் சொல்றேன். இது இல்லாம பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவும் போல டிசீஸ், அப்புறம் ஊட்டச்சத்து, அப்புறம் வந்து ஜென்ரலா ஓகேங்களா பாடி சம்பந்தமான விஷயங்களை பயாலஜில படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரிலையும் சம்ஸ் வருது. ஓகேங்களா, ரொம்ப எல்லாரும் கஷ்டம் ஃபீல் பண்ணக்கூடிய சம்ஸ் வருது. இப்போ சம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உட்காந்து புதுசாலாம் ட்ரை பண்ணாதீங்க.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. அதுல மோஸ்ட் ரிப்பீட்டடான சம்ஸ் எது, அதாவது ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல என்ன சம்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்களோ அதை ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா சம்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாலாம் மேக் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய கான்செப்டை தான் மாத்தி மாத்தி நம்பர்ஸை மாற்ற முடியும், அவ்வளவுதான். வேற சம் ஒரே சம் கேட்கறாங்கன்னா அதுல இருந்து நம்பரை மட்டும் மாத்தி அதே கான்செப்ட்ல வேற சம்ஸ் தான் கேட்பாங்க. புது கான்செப்டான சம்ஸ் வராது, உங்க புக்ல தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ சம்ஸ் எல்லாம் நீங்க மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. மேற்படி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சயின்ஸை படிக்க கஷ்டமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சயின்ஸை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து மெயினா கேட்கக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை கிளிம்ஸா படிங்க. ஓகேங்களா? உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த நேரத்துல உட்காந்து டீட்டெயில்டா இருக்கக்கூடிய மொத்த அவார்ட்ஸையும் மொத்த அப்பாயின்மெண்ட்ஸையும் படிச்சா டைம் எடுத்துரும். ஓகேங்களா? வேஸ்ட். ஓகேங்களா? வேஸ்ட்ங்கிறத மத்ததை கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப கிளிம்ஸ் அந்த வார்த்தையை சொல்லிக்க பாருங்க, கிளிம்ஸ். ஓகேங்களா? கிளிம்ஸ்னா என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? போன நாளே வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? பழைய வீடியோ இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்ட 20 கேள்வி எந்தெந்த டாபிக்ல இருந்து அதிகமா கேட்டாங்கன்னா அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் சமிட்ஸ், இந்த மாதிரி 3 டாபிக் எடுத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்துருது. கண்டிப்பா ஒவ்வொரு ஷிஃப்ட்ல 20 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் அவார்டு, ஒரு 2 கொஸ்டின் வருது, ஒரு கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்தது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏரியாவை மட்டும் கரெக்டா கவனிச்சு படிங்க. அதுதான் கிளிம்ஸ். இதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே நம்ம யூடியூப் சேனல்ல டெய்லியும் நாளையில இருந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ விழுந்துரும் ஈவினிங். ஓகேங்களா? அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து முக்கியமான ஒவ்வொரு 5 பாயிண்டா விடும். அதை கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்டா எப்பவுமே எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம யூடியூப் சேனல்ல கடைசி நேர ரிவிஷனாக ஒரு சில வீடியோஸ் போடுவோம். அந்த மாதிரி இந்த தடவையும் கடைசி நேர ரிவிஷன் சொல்லிட்டு சயின்ஸுக்கு தனியா ஒரு 20 கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் 20 கொஸ்டின்ஸ், அடுத்து மேத்ஸ் தனியா 20 கொஸ்டின், ரீசனிங் தனியா 20 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜிகே சேர்த்து ஒரு 20 கொஸ்டின்ஸா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ விடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இது இன்னும் 2-3 நாட்கள்ல நடைமுறைக்கு வந்துடும் வீடியோஸ். ஓகேங்களா? அதுக்கு நீங்க இதை பண்ண வேண்டியது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ மேக்ஸ் பாக்குறீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல ஆன்சரை சொல்ல மாட்டாங்க, கொஸ்டினை சொல்லி நீட்டா அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர், ஏன் வந்தது, ரீசனிங் எப்படி வந்தது, ஜிகேல ஒரு கொஸ்டினை சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ராவா 4 பாயிண்ட்ஸையும் சொல்லி இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம். 4 சப்ஜெக்ட் கடைசி நேர ரிவிஷனுக்கு வீடியோஸ் வரும். ஓகேங்களா? அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டா? இவ்வளவுதான். இதை பண்ணீங்கனாலே, இதை பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி போட்ட எஃபர்ட்ஸை இன்னும் கொஞ்சம் இந்த 20 நாள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸா போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டக்குன்னு ஏதாவது சின்ன உடம்பு சரியில்லை வந்தாலும் அது 2-3 நாள் வேஸ்டா போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிச்சுட்டு 20 நாளை மட்டும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணி நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த 20 நாளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு குரூப் டியோ இன்னொரு எக்ஸாமோ படிச்சு எடுக்கக்கூடிய பயம் இருக்கணும். அந்த பயத்தோட இந்த எக்ஸாம் படிக்கிறதோட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதனால உங்களுக்கு வீடியோஸ் மட்டும் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இன்கேஸ் உங்க தரப்புல இருந்து இந்த மாதிரி எங்களுக்கு கடைசி நேரத்துல வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்க யூடியூப் சேனல்ல எங்க டீம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஓகேங்களா?